அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 6ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை. நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். கொரிந்து நகர திருச்சபையின் மக்களே, இயேசு கிறிஸ்து வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட கடவுளின் அருளை வீணாக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட கடவுளின் அருளை உங்கள் பாவ வாழ்க்கையின் நிமித்தம் இழந்துவிட வேண்டாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த கடவுளின் அருள் தான் உங்களை கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக்கி உங்களை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதால், இயேசு கிறிஸ்து வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட கடவுளின் அருளை இழந்துவிட வேண்டாம், வீணாக்க வேண்டாம். மாறாக இயேசு கிறிஸ்து வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட கடவுளின் அருளில் நிலைத்து நின்று கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ்ந்து அந்த நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக கொரிந்து நகர திருச்சபையின் மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொள்கிற இந்த கடவுளின் அருள்தான் நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்கிறது என்று புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கடவுளின் இந்த அருள்தான் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுகிறது. இந்த அருள்தான் நம்மை கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக மாற்றுகிறது என்று சொன்னால், இந்த அருளில் நிலைத்து நின்று வாழும் போதுதான் நாம் கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ்ந்து நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, மீட்பு பெற்ற போது நாம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த அருளை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட இந்த கடவுளின் அருளில் நிலைத்து நின்று கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக நாம் வாழும் போதுதான் அந்த நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். மாறாக நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக, நம்முடைய தவறான நெறிக்கேடான வாழ்க்கையின் காரணமாக இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட இந்த அருளை இழந்து விடுவோம் என்று சொன்னால் நாம் கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ முடியாது, நிலை வாழ்வையும் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. எனவே இயேசு கிறிஸ்து வழியாக பெற்றுக்கொண்ட கடவுளின் இந்த அருளில் நிலைத்து நின்று கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்முடைய அருளில் நிலைத்து நின்று வாழும் போதுதான் நாங்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள முடியும். மாறாக எங்கள் பாவ வாழ்க்கையின் காரணமாக இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்முடைய அருளை இழந்து விடுவோம் என்று சொன்னால் நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே. டாடி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அருளில் நிலைத்து நின்று இந்த உலகில் உமக்கு ஏற்புடைய மக்களாக வாழும் போது, அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும்
தேவரீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.